ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜவ்வரிசி யூஸ் பண்ணி இது மாதிரி சூப்பரான பூரி செய்ய முடியுமான்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. அது மாதிரி சூப்பரான ஒரு ஜவ்வரிசி பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி பூரி. இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு பூரி செய்கிறதுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் 3/4 பவுல் எடுத்திருக்கேன். இந்த ஜவ்வரிசியை கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கணும். அது மாதிரி இந்த பவுல் நிறைய நான் பச்சரிசி எடுத்து கடாயில் வறுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி சல்லடையில் சளிச்சு வச்சுருக்கேன். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு சல்லடை யூஸ் பண்ணி இது மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். வறுத்து தான் இந்த ஜவ்வரிசி பூரி செய்யணும். இப்போ நான் இந்த பவுலில் ஒரு ஃபுல் பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இப்போ இது இந்த அளவோட இன்னும் வேறு என்ன எல்லாம் சேர்த்து இந்த சூப்பரான டேஸ்டியான பூரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருள்கள்: அரை உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை எடுத்துகிட்டு கையில் நல்லா பொடியாக மசிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி நல்லா கல்லில் இடித்து எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை இலைகள், கொத்தமல்லி இலைகள் நீங்கள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை இலைகள், கொத்தமல்லி இலை ரெண்டையும் சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சீரகம், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். நீங்கள் மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சியோட பச்சை மிளகாய் சேர்த்து அந்த விழுதை நீங்கள் சேர்த்து இதோட நீங்கள் செய்யலாம். நான் இன்றைக்கி மிளகாய் இஞ்சி ஒன்றா சேர்த்து அரைக்காமல் இஞ்சி தனியாக எடுத்திருக்கேன். அதே மாதிரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சூப்பரான டேஸ்டான ஒரு பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் ஒரு பவுலோ இல்லை பாத்திரமோ ஒரு பேஷன் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜவ்வரிசி மாவு போட்டுக்கிறேன். இந்த ஜவ்வரிசி மாவுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், சீரகம், மிளகுத்தூள், பெருங்காயம், கொஞ்சமாக கேரட் துருவினது, இது வெறும் இஞ்சி நல்லா கல்லில் மசித்து நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலைகள் போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் கையிலேயே நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இது இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி அப்புறமா ஊற்றிக்கலாம். தண்ணி தெளித்து தான் இந்த மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம ரெடி பண்ணணும். முதல்ல நீங்கள் தண்ணி ஊற்றிடக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி மாவோட நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இதைய கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி ஊற்றி இதை நம்ம பிசையணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் போட்டாச்சு. நெய் போட்டு திருப்பி இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போது சப்பாத்தி மாவு பார்த்துக்கு இந்த மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை இப்படியே மூடி வச்சிடணும். அதுக்கப்புறமா இதை நம்ம பூரி செய்யணும். உடனே இதை பூரி செய்யக்கூடாது. இப்போ ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இது எப்போவுமே சாப்பிட்ற பூரி மாதிரி இருக்காது. நம்ம மைதா மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவு அதில் கூட நம்ம பூரி செய்வோம்.
இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜவ்வரிசி மாவில் டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த பூரியை எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்தை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த டேஸ்டியான பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துகிட்டு இதையே உருண்டை பண்ணிக்கலாம். இந்த பூரி வந்து நம்ம சப்பாத்தி செய்கிற மாதிரியெல்லாம் வச்சு தேய்க்க முடியாது. அதனால் இப்போ ஒரு இலை எடுத்திருக்கேன். நான் வந்து கல்வாழை இலை வீட்டில் இருக்குது, அதனால் அந்த இலை எடுத்திருக்கேன். நீங்கள் இலை இல்லை அப்படின்னா நீங்கள் பாலித்தீன் கவர் அது மாதிரி ஏதாவது ஒரு ஷீட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த அளவு உருண்டை எடுத்திருக்கேன். உருண்டை எடுத்துகிட்டு இந்த கல்வாழை இலையில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தடவிக்கணும். நான் எண்ணெய் தான் தடவ போகிறேன். நெய் வந்து அதிகமாக நான் ஆட் பண்ண மாட்டேன். அதனால் இப்போ எண்ணெய் தான் அந்த இலையில் தடவிக்க போகிறேன். இது மாதிரி இலை எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ கொஞ்சமாக இந்த இலையில் எண்ணெய் தடவிருக்கேன். அது மேலே நான் இவ்வளோ சைஸு இந்த அளவுக்கு உருண்டை எடுத்து நான் வச்சுருக்கேன். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து நம்ம தொட்டுக்கணும். இது மாதிரி எல்லா விரலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கையிலையே வந்து இதை என்ன செய்யணும், நம்ம பூரி வந்து எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு இதை ரவுண்டாக நம்ம இதை செய்யணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பெருசாக இதை வந்து இது மாதிரி அமுத்தி இதை ஒரு பெரிய ரவுண்டாக நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். கையில் எண்ணெய் தொட்டு இது மாதிரி உங்களுக்கு எண்ணெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நெய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், ரெடி பண்ணியாச்சு. இப்போ கையில் எடுத்தாலே உங்களுக்கு சூப்பராக ஈஸியாக வரும். இங்கே பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம பூரி பொரிக்கிறது போல் பொரித்து எடுக்கணும். இப்போ நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ 5 பூரி செய்கிறதுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிடலாம். ஹீட் பண்ணிவிட்டு இந்த பூரியை பொரித்து எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதையே ஒவ்வொன்றா நம்ம போட்டு இதையே பொரித்து எடுத்துடலாம். இதை போட்டு பொரிச்சிடலாம். ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுருங்க. எப்போவுமே பூரி பொரிக்கும்போது ஃப்ளேம் வந்து நல்லா ஹையில் இருக்கணும். எண்ணெய் நல்லா வந்து ஹீட் ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பூரி வந்து உப்பிட்டு சூப்பராக வரும். இந்த மாதிரி மேலே இப்படி எண்ணெய் கொஞ்சம் தெளிச்சுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா பூரி உப்பிட்டு சூப்பராக வருது பாருங்கள். பாருங்கள், சூப்பரான பூரி ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மிஸ் பண்ணாமல் இந்த ஜவ்வரிசி பொரியை செஞ்சு பாருங்கள். இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஜவ்வரிசி பூரி ரெடி. இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கிறிஸ்பியாக இருக்கும், முள்ளை நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த பூரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி பூரி தான் கேட்பாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி, கார சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்.
மீண்டும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.